ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நல்ல சாஃப்டா சப்பாத்தி செஞ்சு அதுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான சன்னா மசாலா தான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு மசாலா பண்ணிட்டா போதுங்க. இன்னைக்கு நாள் ஃபுல்லா இதை வச்சு நம்ம ஓட்டிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சன்னா மசாலா செய்கிறதுக்கு நம்ம ஒரு அரை மூடி தேங்காய், அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, இதை இப்போ இதில் சேர்த்திக்குவோம். இப்போ பாருங்கள், சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்குவோம். இப்போ அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். வெங்காயம் பாருங்கள் பாதி வணங்கிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வணக்கிக்குவோம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இதுலேயும் 2 குட்டி தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்குவோம். சேர்த்து இதையும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வணங்குனா போதும். இந்த சன்னா மசாலா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நைட்டே ஒரு 200 கிராம் ஒயிட் சுண்டல் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ அதில் சேர்த்துக்குவோம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டு இது கூடவே சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி, இப்போ பாருங்கள் தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றி கலக்கியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான பொடி, குழம்பு பொடி ஒரு 4 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் நான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பல சேர்த்திக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், 5 விசில் வச்சாச்சு. என்னோட சன்னா மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சுண்டல் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.